ராமதாஸ் தான் குலசாமி குலதெய்வம் என பாமக நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. இடஒதுக்கீடு உள்ளிட்ட ராமதாஸின் கொள்கைகளை செயல்படுத்துவோம் என உறுதி. ஐயா நம்முடைய குலசாமி குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்பதற்காக நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. உறுப்பினர் சேர்க்கையை 3 வார காலத்தில் முடிக்க நிர்வாகிகளுக்கு அறிவுரை. கடலூர் மாவட்டத்தில் பாமகவின் 4 மாவட்ட செயலாளர்களையும் மாற்றினார் ராமதாஸ். விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவரையும் மாற்றி அறிவிப்பு. நீக்கப்பட்டால் 10 நிமிடங்களில் மீண்டும் நியமனம் செய்து கடிதம் வரும். ராமதாஸ் சில நிர்வாகிகளை நீக்கி வரும் நிலையில் அன்புமணி பதிலடி. தைலாபுரத்தில் ராமதாஸ் இல்லம் முன்பு காட்டுமன்னார் கோவில் பகுதி பாமக நிர்வாகிகள் தர்ணா. பிரியாதே, இரு கண்களும் பிரியாதே என்ற வாசகங்களுடன் கூடிய பதாகைகளுடன் போராட்டம். அன்புமணியுடன் மோதல் உள்ள நிலையில் ஆடிட்டர் சுப்புரத்தினத்துடன் ராமதாஸ் சந்திப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு தான் காரணம் அல்ல என ஜி.கே. மணி விளக்கம். இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே விருப்பம் என பேட்டி. ஜி.கே. மணியினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசையும் விருப்பம் என்னன்னா, எங்கள் ஐயாவும் சென்னை அன்புமணி சீக்கிரம் சந்திக்கணும். சந்திச்சாங்க, நல்ல முடிவுன்னா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. மதுரை சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. நாளை பொதுக்குழு கூட்டம் நடக்க உள்ள நிலையில் இன்று மாலை ரோட் ஷோ செல்கிறார். மதுரை உத்தங்குடியில் நாளை நடைபெறுகிறது திமுக பொதுக்குழு கூட்டம். 7000 பேர் பங்கேற்கும் வகையில் 20 ஏக்கரில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசித்த எல்.கே. சுதீஷ். முடிவு தொடர்பாக பதிலளிக்க இருவருமே மறுப்பு. சென்னை அசோக் நகரில் உள்ள தேவாலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட நடிகர் ராஜேஷின் உடல் பிரார்த்தனைக்கு பிறகு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு. நடிகர் ராஜேஷ் உடலுக்கு ரஜினிகாந்த் அஞ்சலி. நடிகர் சிவகுமார், செல்வப்பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் 1 வார காலத்துக்கு மிதமான மழையே பெய்யும். சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 27 பேர் உட்பட நாடு முழுவதும் ஒரே நாளில் 571 பேருக்கு கொரோனா பாதிப்பு. இந்தியா முழுவதும் 2710 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. வீரியமில்லாத கொரோனா பரவுவதால் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். கோவை அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும். ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தும் நிர்வாகம். மாஸ்க் கட்டாயமா போட்டு வாங்க. நம்ம சேஃப்டி பாதுகாத்துக்கு வேணும், உடம்பு பாதுகாத்துக்கு வேணும். மாஸ்க் இல்லாத உள்ள அளவுடு கிடையாதுங்க. தயவு செஞ்சு நம்ம பாதுகாக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் உள்ள வரும்போது பாதுகாத்து நல்ல சுத்தமா சுகாதாரமாக வர வேண்டும்.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கரை ஒதுங்கிய கண்டெய்னர் மீட்பு. உள்ளே உள்ள பொருட்களை எடுத்து பார்க்க அதிகாரிகள் திட்டம். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வாடகைக்கு குடியிருந்த வீட்டின் உரிமையாளரை கொன்ற பீகார் இளைஞர்கள். போதையில் சத்தம் போட்டதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். வாணியம்பாடியில் 8 பேர் உயிரிழப்புக்கு காரணமான பல் மருத்துவரிடம் விளக்கம் கேட்பு. திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் கடிதம். மணிப்பூரின் இம்பாலில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. சாலையே தெரியாத அளவுக்கு தேங்கி நிற்கும் மழைநீர். ராமதாஸ் தான் குலசாமி குலதெய்வம் என பாமக நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. இடஒதுக்கீடு உள்ளிட்ட ராமதாஸின் கொள்கைகளை செயல்படுத்துவோம் என உறுதி. ஐயா நம்முடைய குலசாமி குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்பதற்காக நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. உறுப்பினர் சேர்க்கையை 3 வார காலத்தில் முடிக்க நிர்வாகிகளுக்கு அறிவுரை. கடலூர் மாவட்டத்தில் பாமகவின் 4 மாவட்ட செயலாளர்களையும் மாற்றினார் ராமதாஸ். விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவரையும் மாற்றி அறிவிப்பு. நீக்கப்பட்டால் 10 நிமிடங்களில் மீண்டும் நியமனம் செய்து கடிதம் வரும். ராமதாஸ் சில நிர்வாகிகளை நீக்கி வரும் நிலையில் அன்புமணி பதிலடி. தைலாபுரத்தில் ராமதாஸ் இல்லம் முன்பு காட்டுமன்னார் கோவில் பகுதி பாமக நிர்வாகிகள் தர்ணா. பிரியாதே, இரு கண்களும் பிரியாதே என்ற வாசகங்களுடன் கூடிய பதாகைகளுடன் போராட்டம். அன்புமணியுடன் மோதல் உள்ள நிலையில் ஆடிட்டர் சுப்புரத்தினத்துடன் ராமதாஸ் சந்திப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு தான் காரணம் அல்ல என ஜி.கே. மணி விளக்கம். இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே விருப்பம் என பேட்டி. ஜி.கே. மணியினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசையும் விருப்பம் என்னன்னா, எங்கள் ஐயாவும் சென்னையை அன்புமணி சீக்கிரம் சந்திக்கணும். சந்திச்சாங்க, நல்ல முடிவுன்னா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. மதுரை சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. நாளை பொதுக்குழு கூட்டம் நடக்க உள்ள நிலையில் இன்று மாலை ரோட் ஷோ செல்கிறார். மதுரை உத்தங்குடியில் நாளை நடைபெறுகிறது திமுக பொதுக்குழு கூட்டம். 7000 பேர் பங்கேற்கும் வகையில் 20 ஏக்கரில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசித்த எல்.கே. சுதீஷ். முடிவு தொடர்பாக பதிலளிக்க இருவருமே மறுப்பு. சென்னை அசோக் நகரில் உள்ள தேவாலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட நடிகர் ராஜேஷின் உடல் பிரார்த்தனைக்கு பிறகு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு. நடிகர் ராஜேஷ் உடலுக்கு ரஜினிகாந்த் அஞ்சலி. நடிகர் சிவகுமார், செல்வப்பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் 1 வார காலத்துக்கு மிதமான மழையே பெய்யும். சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 27 பேர் உட்பட நாடு முழுவதும் ஒரே நாளில் 571 பேருக்கு கொரோனா பாதிப்பு.
இந்தியா முழுவதும் 2710 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. வீரியமில்லாத கொரோனா பரவுவதால் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். கோவை அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும். ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தும் நிர்வாகம். மாஸ்க் கட்டாயமா போட்டு வாங்க. நம்ம சேஃப்டி பாதுகாத்துக்கு வேணும், உடம்பு பாதுகாத்துக்கு வேணும். மாஸ்க் இல்லாத உள்ள அளவுடு கிடையாதுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் நம்ம பாதுகாக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் உள்ள வரும்போது அந்த பாதுகாத்து நல்ல சுத்தமா சுகாதாரமாக வர வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கரை ஒதுங்கிய கண்டெய்னர் மீட்பு. உள்ளே உள்ள பொருட்களை எடுத்து பார்க்க அதிகாரிகள் திட்டம். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வாடகைக்கு குடியிருந்த வீட்டின் உரிமையாளரை கொன்ற பீகார் இளைஞர்கள். போதையில் சத்தம் போட்டதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். வாணியம்பாடியில் 8 பேர் உயிரிழப்புக்கு காரணமான பல் மருத்துவரிடம் விளக்கம் கேட்பு. திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் கடிதம். மணிப்பூரின் இம்பாலில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. சாலையே தெரியாத அளவுக்கு தேங்கி நிற்கும் மழைநீர்.